சாய்ராம் ஹே சாய்ராம். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். சாய்ராம் அருளால் எல்லாரும் நல்லா இருப்பீங்க. என் அன்பு பிள்ளையே, உன் வாழ்வில் நல்லது நடக்க வேண்டும் என்று உன் சாயப்பா உனக்கு பேரதிர்ஷ்டத்தை கொண்டு வந்தேன். அதனால்தான் இந்த பூவை உன்னை தொட சொன்னேன். கூடிய விரைவில் நீ சந்தோஷமான வாழ்க்கையை நீ வாழப்போகிறாய். உன் சாயப்பா உன்னை ஆசிர்வதிக்கிறேன். பிள்ளையே, இந்த பூவை தொட்டதால் உன் வாழ்க்கை சிறப்பாக மாறப்போகிறது. உனக்கானது எதுவோ, உன் விருப்பப்பட்டது எதுவோ, என்னிடம் கேட்டதை, உன் விருப்பத்தை நான் நிறைவேற்றுவேன். பிள்ளையே, உன் மனம் குழப்பத்தில் இருக்கும்போது நீ தனிமையில் இரு, அமைதியாக இரு. யாராவது உன் மனம் நோகும்படி பேசியிருந்தால் மௌனமாக இருக்க பழகு. உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை செயல்களை நீ சுலபமாக நினைத்து விடாதே. நீ படும் கஷ்டங்கள் எல்லாம் ஓர் காரணம் உனக்கு இருக்கு. கவலைப்படாதே பிள்ளையே, எல்லாவற்றையும் தான் நான் சரி செய்ய வந்திருக்கிறேன். உன்னிடம் பேசினவர்கள் உன்னை புரிந்து கொள்ளாமல் உன்னை விட்டு விலகி செல்வதால் உன் மனம் கவலையாக இருக்கிறது. கவலைப்படாதே, எல்லாமே மாறும். நம்பிக்கையுடன் இரு. நீ எதிர்பார்த்து கொண்டு காத்திருப்பது, இது கிடைத்தால் என் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். சில வாய்ப்புகளை நீ எதிர்பார்த்து நம்பிக்கையுடன் காத்திருக்கிறாய் பிள்ளையே. எல்லாமே உன் சாயப்பாக்கு தெரியும். நீ எதிர்பார்த்ததை நிறைவேற்றி உன்னுடைய ஆசைகளையும் விருப்பங்களையும் கூடிய விரைவில் நிறைவேற்றி கொடுப்பேன். காலங்கள் கடந்தாலும் நீ கேட்டதை தராமல் விட்டுவிட மாட்டேன். பிள்ளையே, நீ பொறாமையில் யாரையாவது வெறுக்க நினைத்தால் பிறகு நீதான் நிம்மதி இல்லாமல் இருப்பாய். யார் மீதும் பொறாமை கொள்ளாதே. பொறுமையாக அத்தனையும் கடந்து செல். பிள்ளையே, எனக்கு புரிகிறது. உன் மனதில் இதுபோல் எண்ணம் தோன்றாது. உன் மனதில் இருப்பதும் உன் செயல்கள் எல்லாவற்றையும் நான் அறிவேன். காரணம் இல்லாமல் நீ இதுபோல் யோசிக்க மாட்டாய். இதுபோல் உன் மனதில் எண்ணம் வராது. ஆனால் பிள்ளையே, மனிதர்கள் மனதில் கோபமும் பொறாமை வருவது இயல்புதான். அதை மாற்றிக்கொள்ள முயற்சி செய். பிள்ளையே, சில பேருக்கு நீ உதவி செய்கிறாய். ஆனால் நீ செய்த நன்றியை மறந்து உன்னை பற்றி இல்லாததை எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்று கவலைப்பட வேண்டாம். பொறுமையுடன் அமைதியாக இருந்தால் விரைவில் உனக்கான நல்லதை உன் சாயப்பா நடத்தி கொடுப்பேன். நீ எதிர்பார்த்த நல்ல வாழ்க்கை உனக்கு நான் கொடுப்பேன். மற்றவர்கள் மீது நீ அன்புடன் கருணையுடன் நீ இருப்பதை பார்த்து மகிழ்ச்சி அடைந்தேன். ஆனால் பிள்ளையே, நீ எல்லாரையும் பார்த்து பரிதாபப்பட்டால் உனக்கு போலி எது நிஜம் எது உனக்கு தெரியாது. அதனால் எப்போதும் நீ விழிப்புணர்வோடு நல்ல சிந்தனையோடு இரு. பிள்ளையே, நீ எப்போதும் உன் மனதில் எதிர்மறை எண்ணங்கள், கெட்ட எண்ணங்கள் இல்லாமல் நல்ல பிள்ளையாக எப்போதும் நீ இருக்க வேண்டும். இனி வரும் காலம் எல்லாம் உன் வாழ்க்கை அழகாக மகிழ்ச்சியாக மாறப்போகிறது. தடைகளே இல்லாவிட்டால் மனம் தெளிவு இல்லாமல், நிதானம் இல்லாமல், தெய்வ நம்பிக்கை இல்லாமல் அகந்தைக்கு உள்ளாகிவிடும் என்றுதான் உன் வாழ்க்கையில் சில தடைகள் உண்டாயிற்று. எல்லாவற்றையும் உன் சாயப்பா சரி செய்து விடுவேன். பிள்ளையே, உன் வாழ்க்கையில் தடைகளும் பிரச்சனைகளும் இது எல்லாவற்றையும் தாண்டி முன்னேறி வர வேண்டும் என்று நினைக்க வேண்டும்.
அதை தவிர இதையெல்லாம் கண்டு தயங்கி நிற்கக்கூடாது. கோபம் என்பது மற்றவர்கள் மீது நீ காட்டும்போது அது உனக்கே நீயே கொடுத்து கொள்ளும் தண்டனை என்று எப்போது நீ உணர்கிறாயோ அப்போது தான் உன் மனதில் இருக்கும் கோபத்தை விட்டு விடுவாய். அப்படித்தானே பிள்ளையே? கோபத்தை முதலில் விட்டுவிடு. உன் கோபத்திற்கு காரணம் இருந்தாலும் கூட கோபத்தை காட்டிவிடாதே பிள்ளையே. பொறுமையுடன் பக்தியுடன் நீ இருந்தால் போதும். உனக்கு இருக்கும் எதிர்மறை எண்ணங்கள் உன்னை விட்டு விலகும்படி நான் நல்ல எண்ணங்களில் நல்ல செயல்கள் எல்லாம் உன்னிடம் வந்து சேரும்படி உன் சாயப்பா நான் செய்வேன். உன் சாயப்பா இல்லாத இடமே இல்லை. உன்னை காக்க உன் கஷ்டத்தை தீர்க்க நான் வரமாட்டேன் என்று நினைக்காதே. உன்னை காக்க நான் வரவில்லை என்றால் யார் வருவார் உன்னை காக்க? நான் என்றும் துணையாக இருப்பேன். நீ எப்போது என்னை நினைத்து அழைத்தால் போதும் வந்து விடுவேன் பிள்ளையே. வாய் திறந்து கூட சொல்ல வேண்டாம். உன் மனதில் என்னை நினைத்து கொண்டு அழைத்தால் போதும். உன் மனதிற்கு பிடித்தது போல எல்லா விருப்பங்களையும் உனக்கு செய்து கொடுப்பேன். மிக விரைவிலேயே நல்ல விசேஷம் நடக்கப் போகிறது. உன் மனம் மகிழ்ச்சி அடையும்படி நீ நினைக்கும் எல்லா செயல்களையும் நல்லபடியாக நடக்கும்படி அத்தனையும் செய்து கொடுப்பேன். உன் மனம் வருத்தத்தில் என் முன் நீ அழுததை நான் பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன். ஆனால் உன் கஷ்டங்களையே நினைத்து கொண்டிருக்கிறாய், அதிலேயே மூழ்கிவிடுகிறாய். உனக்கு ஆறுதலாக இருப்பது உன் சாயப்பா தானே பிள்ளையே. உன்னை அலட்சியம் படுத்துபவர்கள் முன் நீ கலங்கி நிற்கக்கூடாது. அவர்கள் கண் முன்னால் நீ உயர்ந்து நன்றாக வாழ்ந்து காட்ட வேண்டும். நீ செய்து முடிக்கும் செயல்களில் தோல்வி வந்தாலும் அதை எதிர்க்கும் மனப்பக்குவத்தை தைரியத்தை உனக்கு தருவேன். அந்த தோல்வியில் இருந்து உன்னை பல மடங்கு உன்னை உயர்த்தி காட்டுவேன். உன் முயற்சியில் உன் உழைப்பில் அதற்கான பல மடங்கு உன் கைகளில் உனக்கு கொண்டு வந்து தரப்போகிறேன். பிள்ளையே, உடல் ஆரோக்கியம் குறை வந்தாலும் சோர்ந்து விடாதே. மனதில் தைரியத்துடன் ஆரோக்கியத்துடன் உன் வாழ்க்கையை எப்படி மகிழ்ச்சியாக வாழ்வது, துன்பங்களிலிருந்து எப்படி மீண்டு வருவது என்று பற்றி யோசி. அத்தனையும் கடந்து வர உனக்கு மன தைரியத்தையும் உன் கஷ்டங்களை கடந்து வர உன் மனதில் நம்பிக்கையும் உன் சாயப்பா நான் உனக்கு தருவேன். நம்பிக்கையுடன் இரு. எல்லாம் உன் வாழ்க்கையில் நல்லதாக நல்லபடியாக நடக்கும். உன் சாயப்பா இருக்க பயம் ஏன்?